அரசாங்கம் 8வது ஊதிய குழுவை அமைக்க தீவிரமாக தயாராகிட்டு இருக்கு. நிதி அமைச்சகத்தோட செலவுத்துறை இதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் 42 பதவிகளை நிரப்ப போறாங்க. இதுல தலைவர் பதவி இன்னும் 2 முக்கியமான உறுப்பினர் பதவிகளும் அடங்கும். தலைவர் உட்பட முக்கியமான பதவிகளுக்கான ஆட்கள் கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. கூடிய சீக்கிரமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு சொல்றாங்க. செலவுத்துறை ஏப்ரல் 21ஆம் தேதி 2 அறிவிப்பை வெளியிட்டாங்க. இதுல 8வது ஊதிய குழுவுக்காக 40 அதிகாரிகளை நியமிக்க உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த பதவிகளில் நிறைய அரசு துறைகளில் இருந்து மாற்று பணியில் வர்றவங்க இருப்பாங்க. இது தவிர தலைவர் மற்றும் 2 முக்கியமான உறுப்பினர்களை தனியாக தேர்ந்தெடுப்பாங்க. நியமிக்கப்பட போற அதிகாரில் 2 இயக்குநர்கள் அல்லது துணை செயலாளர்கள், 3 உதவி செயலாளர்கள் மற்றும் 37 இதர ஊழியர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் தேவையான ஏற்பாடுகளை செய்வாங்க. முந்தைய ஊதிய குழுவோட அமைப்பை பார்த்தோம்னா 7வது ஊதிய குழுவில் மொத்தம் 45 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இதுல தலைவர், 18 செயலக ஊழியர்கள், 16 ஆலோசகர்கள் மற்றும் 7 இதர ஊழியர்கள் அடங்குவாங்க. நீதிபதி அசோக்குமார் மாத்தூர் 7வது ஊதிய குழுவுக்கு தலைவராக இருந்தார். 6வது ஊதிய குழுவில் 4 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனால் செயலகத்தில் 17 பேர் தான் வேலை செஞ்சாங்க. 5வது ஊதிய குழுவில் 3 உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் முதல் ஊதிய குழுவில் 9 உறுப்பினர்களும், 2வதுல 6 பேரும், 3வது மற்றும் 4வது ஊதிய குழுவில் தலா 5 உறுப்பினர்களும் இருந்தாங்க. இதற்கிடையே தேசிய கவுன்சிலின் ஊழியர் தரப்பும் 8வது ஊதிய குழுவுக்கு கொடுக்க வேண்டிய கோரிக்கை மனுவை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த நிலைக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச ஊதியம், ஊதிய விகிதங்கள், ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் படிகள், பதவி உயர்வு கொள்கை மற்றும் ஓய்வூதிய பலன்கள் போன்ற முக்கியமான விஷயங்களை பற்றி பேசினாங்க. எல்லா முக்கிய ஊழியர் சங்கங்களிடமிருந்தும் கருத்துக்களை வாங்கி மனுவை தயாரிக்க ஒரு வரைவு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சங்கங்கள் தங்களது பிரதிநிதிகளோட பெயர்களை ஏப்ரல் 30, 2025க்குள்ள அனுப்பணும். எல்லா சங்கங்களோட கருத்துக்களின் அடிப்படையில் மே 20, 2025க்குள் இறுதி மனு தயாரிக்கப்படும். அரசாங்கம் இன்னும் 8வது ஊதிய குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல, விதிமுறைகளையும் வெளியிடல. ஆனால் தொடர்ச்சியாக அறிவிப்புகள் வருவது, உள்நாட்டு கூட்டங்கள் நடப்பது, இதெல்லாம் வேலை வேகமாக நடக்குது என்பதை காட்டுது. இன்னும் சில மாசங்கள்ல இந்த குழு செயல்பட தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 8வது ஊதிய குழு செயல்பட ஆரம்பிச்சதும் சுமார் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 57 லட்சம் ஓய்வூதியதாரர்களோட சம்பள அமைப்பு மற்றும் சேவை நிலைமைகளில் மாற்றங்கள் இருக்கும்.